நம்ம வந்து இன்னைக்கு மொத்தம் எத்தனை உருப்படி மாடு வாங்கியிருக்குங்க? நான் இன்னைக்கு ஒரு 40 மாடு பக்கம் இருக்குண்ணா. 40 மாடு பக்கம் இருக்காங்க. ஆமாண்ணா. ஸோ எல்லாமே வந்து என்னென்ன ஊர் போகிறாங்கண்ணே? தமிழ்நாடு பொள்ளாச்சி போகிறாங்க. அப்புறம் தருமபுரி ராயக்கோட்டை போகிறாங்கண்ணா. நம்மளுதுண்ணா நாகர்கோவில் போகிறாங்கண்ணா. அவர் அண்ணன் நாகர்கோவில். சரிங்கண்ணே. அவர் தஞ்சாவூர் போகிறாங்கண்ணா. சரிங்கண்ணே. எல்லாமே கலந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்கண்ணா. நம்ம வண்டியெல்லாம் ஷேர் பண்ணி தான் கொண்டு போவோம். சரிங்கண்ணா. மொத்தம் எத்தனை ஈச்சர் கொண்டு 3 ஈச்சர் இருக்குண்ணா. நம்ம எந்தெந்த ஊருக்கு போதும் அந்தந்த ஊருக்கு நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணிடுவோம். பாருங்க எப்படி மாடுங்கிறது நீங்களே பாருங்க. நம்ம இன்னைக்கு வெயில் டைம் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் எப்போவுமே 8 மணிக்கு லோடு பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாருங்க எல்லாமே தலையீத்து மாடு தான் எடுத்துட்டு பாருங்க. ஸோ இதில் எத்தனை கண்ணு மாடு இருக்குங்கண்ணே? ஆனால் கண்ணு மாடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 கண்ணு மாடு தான் இருக்குண்ணா, அவ்வளோதான். மற்றது எல்லாமே சென மாடு தாங்கண்ணா. பாருங்க இதே சென மாடு தான். 4 பல்லு. இது 4 பல்லு தான். இது 2 பல்லு. இது 2 பல்லு. இது எல்லாமே 2 பல்லு 4 பல்லு மாடு தானே. 2 பல்லு 4 பல்லு மாடு தான். அப்புறம் கண்ணுட்டி ஒரு 3 கண்ணுட்டி 3 அதெல்லாம் பல்லே போடலாம். ஸோ எல்லாமே வந்து தமிழ்நாடு கேரளா ரெண்டுத்துக்கும் சேர்ந்து. ஆமாண்ணா. பாருங்க நீங்கள் நம்ம எடுக்கிற மாடு எல்லாமே பாருங்க. நீங்கள் எப்போ ஃபார்ம் மாடு எடுக்கிறோம் 10 மாடுலாம் எடுக்கணும், 5 மாடு தான் எடுக்கணும். அவர் பாருங்க எல்லாமே 5 10 மாடு 20 மாடு எடுக்கிறவங்க தான். எல்லாமே ஒரு வாரம் ஒரு 5 4 3 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு இருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எப்போ வந்தாலும் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சரிங்க ஒரு வாரம் விலை அதிகமாக இருக்கும், ஒரு வாரம் விலை கம்மியாக இருக்கும். அதனால வந்து நம்ம தொடர்ந்து 2 வாரம் வந்தாலும் இந்த மார்க்கெட்டோட வேல்யூஷன் என்னங்கிறது தெரியும் நம்மளுக்கு. அதனால நீங்கள் எப்போ வந்தாலுமே ஒரு வாரம் 3 மாடு 4 மாடு எடுங்க. 10 மாடு எப்பயும் எடுக்க வேண்டாம். சரிங்கண்ணா. ஓகே. ஆமாம். ஓகே. 10 மாடு எடுத்தோம்னா செலெக்ஷன் குறையும், விலையிலையும் அதிகமாகிடணும். நம்ம 2 மாடு 3 மாடுங்க பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மாடு 3 மாடு தான். ஒருத்தர் 4 மாடு எடுத்திருக்காரு, அவ்வளோதான். இன்னொருத்தர் 5 மாடு. சரிங்க. 10 மாடு எடுக்க வந்தாங்க, செலெக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்துக்கிறோம். திரும்ப அடுத்தவங்க வருவாங்க. சரிங்க. அதனால எப்போ வந்தாலுமே பொறுமையாக எடுத்தோம்னா நல்ல மாடாக எடுக்கலாம். பாருங்க. சரிங்க.